பொண்ணுமா நீ? நீ அவனோட கைய பிடிச்சு எடுத்துட்டு போற? அம்மா, உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு நிமிஷம். இருக்கட்டும். நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கியோ, உன் மனசும் அதே மாதிரி தான் இருக்கு. அம்மா, சீக்கிரம் வாமா. வரே இருமா. யார் இவரு? விஜய், எங்க அம்மா. நீங்களா? இவரை தெரியுமாமா? தெரியாம என்னம்மா? நீங்க சதாசிவம் ஐயாவோட பையன் தானே? ஆமாமா, நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோமா. பிரியா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நீ தப்பு பண்ணிட்டமா. அம்மா. ஏமா? ஆமா பிரியா, நம்மளை விட அவங்க அந்தஸ்துல பெரியவங்க. நீங்க 2 பேரும் நினைக்கிற மாதிரி உங்க கல்யாணம் நடக்காதுமா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க பயப்படாம இருங்க. பயப்படாம எப்படிப்பா? என்னோட வாழ்க்கை மாதிரி இல்லாம இவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. நான் ஒரு பெரிய குடும்பத்து பையன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி மோசம் போயிட்டேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப நான் தனியா வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரியா பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் வீட்டுல ஒத்துக்கலன்னா நான் வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துடுறேம்மா. ஓஹோ, மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு வந்துருச்சா? அக்கா, என்ன இதெல்லாம்? நாகா, கலாட்டா பண்ணாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போறேன்க்கா. போறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் சின்ன வயசுலயே முடிவு பண்ணியாச்சு. இப்ப திடீர்னு நீ வந்து நிக்கிற. பரவாயில்ல விடு, என் செல்லத்துக்கு நான் தாலி கட்டிக்கிறேன். என்ன புரியுதா? இங்க பாரு நாகா, நானும் பிரியாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். உங்க 2 பேருக்கும் என்ன ஏதுன்னு விவரம் தெரியாத வயசுல யாராவது எமோஷன் ஆகி முடிவு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரியா வராதுண்ணா. பிரியா மனசுல யார் இருக்காங்கன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்க. பொண்ணுக்கு தாய்மாமான்ற முறையில எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ண. அந்த இன்விடேஷன் அடிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் தலையை காட்டாத. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாடா? பார்ட்டில இப்போ உங்க அப்பாவோட நிலைமை கூட பல்ல புடுங்கின பாம்பு தான். எங்களை பத்தி உங்க அப்பாட்ட கேளு. எங்க அப்பாவை பத்தி எதுவும் பேசாத. இதுக்கு மேல பேசுனா அவனை இங்கேயே புதைச்சிருவேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். புறம்போக்கு உனக்கு என்னடா தெரியும்? நல்லா கேட்டுக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க எல்லாரையும் மிதிச்சுட்டு எங்க அப்பா அரசியல மேல ஏறி நிப்பாரு. நீங்களும் பாப்பீங்க. போடா டேய். நான் விட்டுட்டு இவன் கூட சுத்துறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம்? முதல்ல கையறா. சொன்னா கேளு. கையை எடுன்னு சொன்ன. இதுல தலையிடாத.
இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன், இவங்கெல்லாம் வந்துதான் உன் உடம்பு தூக்கிட்டு போனோம் உன்னை புதைக்கிறதுக்கு. நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டுதான் வேலை செய்வேன். சதாசிவம், சதாசிவம், இருங்க இருங்க இருங்க, யாருங்க நீங்க? எங்க முதலாளிய பேரை சொல்லி கூப்பிடுங்க. சதாசிவம் இருக்காரப்பா? இருக்காரு, கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேரு ராஜசேகர், நான் அவரோட ஃப்ரெண்டு. அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சா? அப்பாயின்மெண்டா? டேய் கிளி, ம். ராஜா, என்னையா இது ஆச்சரியமா இருக்கு? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. நீ ரொம்ப பிஸியா இருக்கிறதாவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும்னு சொன்னாரு இவரு. டேய் கிளி, ஆ? இது யாருன்னு தெரியுமா? ம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜசேகர். இவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேக்குறியா? விட்டன்னா மன்னிச்சிருங்க சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ தப்பாய் போச்சு, மன்னிச்சிருங்க. சதா, ரொம்ப நல்ல ஆளா தான் கூட வச்சிருக்கிற. இவன் எப்பயுமே அப்படிதான். ஊருக்கு எம்எல்ஏ வேற ஆள் இருந்தாலும் இவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் எம்எல்ஏ. அதுக்கு தான் ரொம்ப பிஸியா இருக்காரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பான். ஓ அப்படியா? டேய் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரி. போ. டேய், ஆ? போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாடா. போடா. சரி வா போலாம். இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, அதுங்களும் என்னையும் மட்டும் தர்றீங்களா? இதை இப்படியே விட்டா சரிபட்டு வராது. பார்வதி, வரேங்க. ஆ பாரு, ராஜசேகர் வந்திருக்கான். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு, அப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க. சரி கிளி, ஐயா. லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் மேல ரூம்ல வச்சிரு. சரிங்க. அப்படியே விஜய் வர சொல்லு. அப்படியே. போ. ஐயோ புள்ள என்ன? வா ராஜா. ராஜசேகரா, நீ நம்ம வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 10 வருஷத்துக்கு மேல இருக்கும்டா. எங்கடா நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அப்பா, விஜய் வா. இவன் தான் ராஜசேகர், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஊருக்காரன் தான். பார்த்த ஞாபகம் இருக்கா? வணக்கம் அங்கிள். இருக்கட்டும், நல்லா இருப்பா. சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தது. இப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல எம்எஸ்சி பண்ணிருக்கேன் அங்கிள். அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலை பண்ணலான்னு இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஆமா, என்னடா திடீர்னு ஊர் பக்கம் என்ன பார்க்க வந்திருக்க? என் பொண்ணுக்காக ஒரு ஃபேக்டரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்காக இங்க ஒரு நல்ல இடமா வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உனக்கு என்னப்பா, ஊரை விட்டு சென்னைக்கு போய் பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்ட. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் நீ எனக்கு அன்னைக்கு செஞ்ச உதவிதான். அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்டா. அது சரி, உன்னோட பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். எம்எல்ஏ ஆகி இந்த ஊருக்கு எதாவது நல்லது செய்யலாம்னு நினைச்சேன். அதுக்கு ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க? இப்ப எப்படினாலும் எலெக்ஷன் வர போகுது. எம்எல்ஏ எல்லாம் வேண்டாம், எம்பி ஆகிறதுக்கு தயாராரு. எந்த கட்சி உன்னை கைவிட்டதோ அதுக்கு ஆப்போசிட்டா நீ ஜெயிக்கணும். என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளவு பணத்தை யார்கிட்ட கேக்குறது? யார்கிட்டயோ போய் ஏன்டா கேக்குற? நான் தான் இருக்கேன்ல. எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் உனக்கு தர்றேன். எப்படியோ இந்த தடவை நீ ஜெயிச்சே ஆகணும். இங்க இல்ல, டெல்லி. டெல்லியில போய் நீ உட்காரணும். 5 10 15 எத்தனை கோடி வேணும் சொல்லு, நான் உனக்கு தர்றேன். அவளெல்லாம் கடனா வாங்கினா அதை திருப்பி கொடுக்குற நிலைமையில நான் இல்லப்பா. கடன்லாம் வேண்டாம்டா, சும்மாவே தர்றேன்டா. ராஜா, உண்மைதான்டா சொல்றேன். உனக்கு காசு கொடுக்கறதுல எனக்கும் சுயநலம் இருக்கு. நீ ஜெயிச்சு உனக்கு பவர் வந்துருச்சுன்னா என் நண்பன் பவர்ல இருக்கான்னு நானும் தைரியமா இருப்பேன். அதனால என் பிசினஸுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், உன் பையனை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, என் மகளும் உன் பையனும் சரியான ஜோடின்னு. என்னோட ஒரே பொண்ண உன்னோட வீட்டு மருமகளா ஏத்துக்க. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் திரும்ப செய்யற கைமாறு இதுதான். அதுக்கு என்ன ராஜா, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? எனக்கு ஓகே. இத பத்தி உன் பையன்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிரு. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். தாய் இல்லாத பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா நானும் நிம்மதியா இருப்பேன். உன் பையனும் என் பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க. இந்த ஊர்லயே ஃபேக்டரி ஆரம்பிப்போம். அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்காக? என் பொண்ணுக்காக தானே. நான் இடம் வாங்க கொண்டு வந்த பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க. ராஜா, நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லடா, என்னை காப்பாத்த வந்த கடவுள்டா நீ. டேய், இது என்னடா இது புதுசா எமோஷனல்லாம் ஆகுற? வேண்டாம்டா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சம்பந்தியா வேற ஆக போறோம்.